श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि हरि ओम 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 हरि 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 ओम हरि हरि ओम हरि ओम हरि ओम हरि हरि ओम हरि ओम हरि ओम हरि हरि ओम। கை தட்டலாம் எல்லாரும். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு गुरुर् विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि हरि ओम हरि हरि ओम हरि 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 ओम हरि हरि ओम हरि हरि ओम हरि हरि ओम हरि ओम हरि ओम हरि हरि ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः। सद्गुरुनाथ महाराज की जय। கரெக்ட். அவர் எல்லோரும் என்னை பார்க்குற போல் இருக்கணும். சத்சங்கத்தில் ஐ டு ஐ கான்டாக்ட் கொஞ்சம் வால்யூம் இன்க்ரீஸ். மாஸ்டர் ஆர் நாராயண கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி
శరీరத்துக்கு మనస్సుக்கு புத்திக்கு எல்லாத்துக்கும் ஒரு சக்தி கொடுக்கறதாக இருக்கிற வேத கோஷத்தின்னு கேட்டிருக்கிறோம். அது காதுக்கு மட்டுமில்லை, முழு மனுஷனுடைய பர்சனாலிட்டி அது சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாத்துக்கும் கூட அது அர்த்தம் நமக்கு தெரிஞ்சதோ இல்லையோ, அது நமக்கு படிக்க முடிஞ்சதோ இல்லையோ, கேட்டாவே போதுமா. அதுதான் வேதத்துடைய பெருமை. எல்லோரும் கேட்குறதா, நல்லா கேட்குறதா? அந்த வேத கோஷத்தை கேட்டதுக்கப்புறம் இப்போது அடுத்த சில மணி நேரம் குரு மகிமா அப்படின்னு தலைப்பில் நம்ம கொஞ்சம் விசாரண சிரவணம் செய்ய போகிறோம். எதுக்கு 2 பதம் உபயோகப்படுத்துகிறேன்? ஸ்ரவணம் விசாரணா. சில வாட்டி ஸ்ரவணம் பண்ணுறோம், நமக்கு பிடிச்சதோ இல்லையோ புரிஞ்சதோ இல்லையோ, ஆனால் காது திறந்து தான் இருக்கு. கண்ணன்னா மூடிக்கலாம், காது யாருமே நம்ம மூடிக்கிறதில்ல பஞ்சு வச்சு, காதில் வலி இருந்தால் தவிர இல்லையா. அப்போது ஸ்ரவணம் பண்ணணும், விசாரணை பண்ணணும்னு ஏன் சொன்னான்னா, கேட்குற விஷயத்தினை அப்பப்பவே புரிஞ்சுக்கணும், அப்பப்பவே கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா புரிஞ்சுக்கிறதுல 2 விதம் இருக்குது. எப்படியாவது புரிஞ்சுக்கலாம், அவங்க தகுதிக்கு போல், அவங்களுடைய மனசுடைய அட்டென்ஷன் பியூரிட்டி இதெல்லாத்துக்கு தகுந்த போல் அங்கே அந்த புரியறதனை விஷயம் ஏற்படுறது. அதனால் பொதுவாக இப்படி சத்சங்கம் பேசும்போதோ இதெல்லாம் கேட்குற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் அவ்வளோ பழக்கம் இல்லைன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். சரி, நீங்கள் சிரமப்படாமல் நல்லா விரும்பி ரசித்து கேட்குறது போல் நான் சொல்கிறது முயற்சி பண்ணுறேன். சரியா? உங்களை தூங்க விட மாட்டேன், உங்கள் மனசு அங்கெங்கே போக விட மாட்டேன். அப்படி பண்ணால் தான் நான் இங்கே உட்கார முடியும். சரி, குரு மகிமா அப்படின்னு தலைப்பு. என்ன பேசுவீங்கன்னு கேட்டாங்க அம்மா. சடனாக அன்றைக்கி இங்கே ஒரு குரு மகிமான்னு சொல்லுங்க ஒன்று. சரி, இனியோ நான் முதல் தடவை இங்கே உங்களுக்கு கூட எல்லாம் சந்தித்து இந்த பிரவச்சனம் பண்ணுறது. அதனால் இதில் 2 வார்த்தைகள் இருக்குது, குரு அப்புறம் மகிமா. ஒன்று தனியாக என்ன அதோடைய பொருள் அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். குரு அనే பதம் பல பாஷையில் எப்படி சொன்னான்னு சாதாரணமாக டீச்சர், வாத்தியார், உபாத்தியாயன் பல விதமாக கூப்பிடலாம். பொதுவாக நமக்கு எல்லோருக்கும் லோகத்தில் எது கற்றுக்கணும்னா கூட அது சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா. ஒரு கல்யாணமாகி போக போகிற பொண்ணு அம்மா கிட்டேருந்து சமையல் எப்படி பண்ணுறது கற்றுக்கணும். வீட்டுக்கு வந்த மாட்டு பொண்ணு அந்த வீட்டில் மாமியார் எப்படி பண்ணுறாங்க, அவங்களுக்கு எல்லாம் எப்படி பிடிக்கணும்னது கொஞ்ச நாள் பழகி கற்றுக்கணும் இல்லையா. அப்போ அதே போல் லோகத்தில் ஏதாவது கற்றுக்கணும்னா அது சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். அப்போது நம்ம தான் அப்போ கற்றுக்க முடியும். உதாரணத்துக்கு டான்ஸு கற்றுக்கணும்னா டீச்சர் வேணும், மியூசிக் கற்றுக்கணும்னா டீச்சர் வேணும், கராட்டிக்கு டீச்சர் வேணும், யோகாக்கு டீச்சர் வேணும், கம்ப்யூட்டருக்கு டீச்சர் வேணும், கெமிஸ்ட்ரிக்கு டீச்சர் வேணும், எல்லாத்துக்கும் டீச்சர் வேணும் இல்லையா. எல்லாத்துக்கும் வேணும். ஆனால் சம்பிரதாயத்தில் பண்பாடு என்னன்னா, இந்த சங்கீதம் சொல்லி கொடுக்குறவங்களை மட்டும் கொஞ்சம் மதித்து என்னோடய குரு அப்படின்னு சொல்லிக்குவாங்க. நாட்டியம் கற்றுக்கிறவங்க கூட அப்படி நான் அவங்களுடைய சிஷ்யர் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் இன்னும் அப்படி காப்பாற்றப்பட்டிருக்கு கௌரவம். அதுக்கு மிஞ்சி வேறு எந்த டீச்சர் யார் என்ன சொல்லி கொடுத்தா கூட
அவங்களுக்கு நம்ம ஒரு நமஸ்காரம் கூட பண்ண மாட்டோம். இந்த காலத்தில் காலேஜுக்கு போகிறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க, குழந்தைகள் யாராவது டீச்சர்னு ஹாய் பாய் குட் மார்னிங் சார் ஹவ் ஆர் யூ சார் இப்படி தானே தவிர யாரும் நமஸ்காரமும் பண்ண மாட்டான். சரி, அது இப்போது உலகம் போகிற போக்கு அப்படி இருக்கட்டும். அது என்ன சொல்ல வரேன்னா, குரு பற்றி பேசிகிட்டு இருக்கிறோமா, இந்த குரு இப்படி எல்லாரும் அப்புறம் குருவன்னு சொல்லலாமா? இத்தனை பேர் எனக்கு ஏதோ டீச் பண்ணுறாங்களே, நம்ம எல்லோருக்கும் சின்ன வயசில் இருந்து நீங்கள் எத்தனையோ பேர்கிட்டேருந்து எத்தனையோ விஷயங்களை கற்றுக்கிட்டீங்க. ஆனால் அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் கற்றுக்கின விஷயம் எல்லாமே கூட வயத்து படுப்புக்காக வியாபகாரிக வித்தியை கற்றுக்கிட்டோம். ஸோ வியாபகாரிக வித்தியை சொல்லிக் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் தேவைப்படுறது ஒரு மனுஷனுக்கு. அந்த வியாபகாரிக வித்தியனால் ஒரு மனுஷனுக்கு லோகத்தில் எப்படி வேலை சம்பாதிச்சுக்கணும், பணம் சம்பாதிச்சுக்கணும், பொடிச்சுக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்குவான். அது வேணும். அப்போது அந்த குருகள் எல்லாரும் குருகள்னு சொல்ல முடியாது அவங்களனை. ஏன் காரணம்? ஏன் சார் அவங்கள எனக்கு சொல்லி கொடுத்தாங்க இல்லைன்னா, சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா, குருவனே வார்த்தை ஒருத்தனை மட்டும்தான் அது கரெக்டாக இருக்கும். யார் அது எதுக்கு? அந்த குரு பதத்தில் இருக்க பார்த்தம். குகாரஸ்த்வந்தகாரோ வை ருகாரஸ்தன்னிவர்த்தகः அந்தகார நிரோதித்வாத் குருரித்ய விதீயதே. குருவனே பதத்துக்கு அழகாக விளக்கம் கொடுக்குறாரு சிவபெருமானு குருகீதையிலோ பார்வதி அம்பாளுக்கு. இந்த லோகத்தில் பெஸ்ட் டிசைபிள் யாரோ தெரியுமா? நம்ம அம்பாள் பார்வதி. எத்தனையோ சிவபெருமானுக்கிட்ட அவருடைய மனைவியாக இருந்தால் கூட, ஆனால் சிஷ்யஸ்தானம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். எதிர்பார்த்துட்டு இருப்பான் எப்போ சிவன் பெருமான் தியானம் முடிச்சுட்டு கொஞ்சம் கண்ணு திறந்து பார்ப்பாரா, எப்போ திறக்க போகிறாரு, இப்படி எதிர்பார்த்து உட்கார்ந்து எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க பார்வதி அம்மா. அவர் கண்ணு திறந்தாச்சுன்னா உடனே கேள்வி கேட்க ஆரம்பிச்சுடுவாங்க. சுவாமி, எனக்கு இது பற்றி சந்தேகம் இருக்குது, சொல்லித்தாங்கோ. சிவனுக்கு ஒரே சந்தோஷம், இப்படிப்பட்ட மனைவி டிசைபிள். அப்போது அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு பல விஷயங்கள் பேசுவார். அப்படி அவர் பேசினது இந்த அம்மா கேட்டதுனால வந்த விஷயங்கள் எவ்வளவோ இருக்க லோகத்தில். அதெல்லாம் புராணங்களுக்குள்ள அங்கங்கெங்கே காணப்படும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் குரு மகிமை பற்றி சொல்லுங்கோன்னு ஒரு நாள் கேட்டாங்க. லோகத்தில் எது தெரிஞ்சுக்கிட்டால் மனுஷன் உண்மையாக புடைச்சிக்க முடியும், உண்மையான சாதிப்பவன் சாதிக்க முடியும். அதனால் குரு மகிமை சொல்லுங்கன்னா அவர் நிறைய ஸ்லோகங்கள் அதெல்லாம் சம்வாதம் நடக்கும், பார்வதி சிவ சம்வாதம். அதில் தான் இந்த ஸ்லோகமும் சொல்லப்பட்டது. குகாரஸ்தந்தகாரோ வை ருகாரஸ்தன்னிவர்த்தக. அப்படின்னா அந்த கு அனே அக்ஷரம் எழுத்து இருட்டுன்னு தெரிவிக்கிறது, அந்தகாரத்தின்னு தெரிவிக்கிறது. ருகாரம் அந்த அந்தகாரத்தினை நீக்கிற பொருளாக இருக்கின்றது. குகாரச அந்தகாரோவை ருகார தன் நிவர்த்தக. அதனால அந்தகார நிரோதித்வாத், அந்தகாரத்தினை நீக்கினதுனால குருரித்ய விதீயதே. அந்தகாரம் இருட்டு. அந்தகாரம் என்னென்ன? இருட்டு. இருட்டு என்னென்ன? இதோ இப்போ இருட்டாகிட்டுருக்கு. குரு இப்போது நம்ம வீட்டில் லைட் இல்லைன்னு லைட்டு போடுவார். தெரியல, கீழே லைட்டு போட்டிருக்காங்களாம்மா கீதாம்மா, போய் பாருங்க. காம்பவுண்ட் வால் லைட்டு, அந்த லைட்டு, அப்புறம் பார்க்கிங்கில் லைட்டு போட்டிருந்தா வந்துடுங்க. அப்படியா குரு என்ன பண்ணுவார்? அப்படிப்பட்ட வெளியில் இருட்டு அந்தகாரம் பற்றி இங்கே பேசலைப்பா. ஒரு மனிதனுக்கு பிறக்கும்போதே இங்கே உள்ள அக்ஞானமனை அந்தகாரம் இருக்கின்றது. பேசிக் எரர் பிறக்கும்போதே.
அஜ்ஞானமாக தான் பிறக்கிறோம். இல்லை யாரோ ஞானியாக பிறந்தாங்கன்னா அவங்க போன ஜென்மத்தில் எல்லாம் சாதனை முடிச்சுட்டு தபஸ் பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அவங்க ப்ராஜடிஸ் பிறக்கும்போதே ஞானிகளாக பிறந்தாங்க. 17 வயசுல ரமணர் வந்து உடனே அப்படி ஞானம் அடைஞ்சார், அவர் அங்கே போனார். சின்ன சின்ன வயசில் இவங்க எல்லாரும் அந்த பரம்பரையில் வந்துட்டுருக்காங்க. எப்படி அந்த சின்ன வயசில் அவ்வளோ சந்நியாசம் எடுத்துக்கிறதுக்கு வேதம் படிக்கலாம், சந்நியாசம் எடுக்கணும்னு வரணுமே, அதுக்கு எல்லா ப்ரிப்பரேஷன் ஆகிடுது, அநேக ஜென்மங்களாக அது ஆயிடுது. அதனால் அவங்கள சரி நம்ம பொதுவாக எடுத்துக்கிறோம், அப்படியே ஏதோ எக்ஸப்ஷனல் கேசஸ்ன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. நம்மளை பற்றி பேசணுமே. இப்போ இது கேட்டால் எனக்கு என்ன பிரயோஜனம்? நான் என்ன தான் இந்த வாழ்க்கையில் அடைய போகிறேன்? பிரச்சனை எனக்கு தானே. அதனால் நம்ம அட்டென்ஷனை வந்து இங்கே இருக்கணும், என்ன நானும் சரி பண்ணிக்கணும் இருக்கணும். அப்போது எல்லோருக்கும் பேசிக்காக இருக்கிற இந்த அஜ்ஞானம் అనేది எதிப்பதி சார் அஜ்ஞானம்? லோகத்தில் அது தெரியலாது, இது தெரியாது, எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது. ஏதோ ஒரு பிரான்ச்சு ஒன்று தான் 2-3 தான் தெரிஞ்சுக்க முடியும். அதெல்லாம் தெரிஞ்சானோ தெரியலனான்னு பரவாயில்லப்பா. நீ யாருன்னு தெரியுமா? உனக்கு நீ யாருன்னு தெரியுமா? நீ யாருன்னு தெரியாதில்ல, அது பெரிய அஜ்ஞானம். அது அந்த பேசிக் எரர் அஜ்ஞானம், நாட் நோயிங் ஹூ ஆம் ஐ, நான் யாரனே, அதுதான் சர்வ அனர்த்தங்களுக்கு, சர்வ துக்கங்களுக்கு, சர்வ மோகத்துக்கு, பயத்துக்கு, வியாமோகத்துக்கு, எல்லாத்துக்கும் காரணமாகிறது. அப்போது சரி பண்ண வேண்டியது அங்கே. இப்படிப்பட்ட எல்லோருக்கும் மனசில் இருக்கிற அந்த அவித்யான்னு சம்ஸ்கிருதம்னு சொல்லப்படும். அந்த அவித்யா அதனை வந்து நீக்கிறதுக்காக ஒரே ஒரு குரு. யார்? ஸ்ரோத்ரியஸ்ச சாகாமஹதஸ்ச, ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குரு வேணும். அவர்னு மட்டும்தான் பரமகுருன்னு சொல்ல முடியும். புரியுறதா விஷயம்? அப்போது அந்த பரமகுரு ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட மட்டும்தான் நம்மளுடைய அஜ்ஞானத்தினை நீக்க முடியும். வேறு வேறு யாரும் நீக்க முடியாது. அப்போது வாழ்க்கையில் நம்ம வந்து அப்படிப்பட்ட குருவை ஆசிரியக்கணும். இப்போது அப்படிப்பட்ட அந்த குரு வாழ்க்கையில் கடிச்சாச்சுன்னா அப்பா நம்ம பாக்கியசாலிகள். அதுக்கு மிஞ்சி இன்னொரு அதிருஷ்டம் கிடையாது. வேறே உனக்கு என்ன இருக்கோ, பணம் இருக்கா இல்லையா, படிப்பு இருக்கா இல்லையா, போகட்டும், மகான் கிடைக்கணும், பரமகுரு கிடைக்கணும். ஏன் பரமகுரு அனு சொல்கிறேன்னா, அதை குரு அనే பதம் நீ சாதாரணம் எடுத்துக்கூடாது. பரமலட்சம், பரமவஸ்து, பரமார்த்த தத்துவத்தினை உனக்கு சொல்லி கொடுத்துட்டு உனக்கு அது அடியற போல் செய்கிற வழி காட்டுற அவர் தான் பரமகுரு. நம்ம நாட்டில் ரிஷி பரம்பரையில் வந்து நமக்கு எத்தனையோ பேர் இப்படி அந்தந்த காலத்தில் குருக்கள் வந்துகிட்டே இருக்காங்க. நமக்கு ஒரு டெஃபிஷிட்டும் கிடையாது. நம்ம குருவுக்காக கூகுளுக்கு ஒன்றும் போக வேண்டாம், எல்லா இடத்துலையும் இருக்கு. ஆனால் அந்த குரு நமக்கு ஹிருதயத்தில் நிற்கணும். குருவோட ஹிருதயத்தில் நம்ம நிற்கணும்னா அதுக்கு நமக்கு தகுதி இருக்கா? அர்ஹத்தை வேணும் இல்லையா? குவாலிஃபிகேஷன். காலேஜில் சேரணும்னா குவாலிஃபிகேஷன் வேணும். இப்போ 12th எக்ஸாம் போயிட்டுருக்கு எல்லோரும். அப்புறம் எது என்ட்ரன்ஸ்ன்னா அவனுக்கு குவாலிஃபிகேஷன் வேணும் இல்லையா? சும்மாவா? கோட்டா இருந்தால் கூட குவாலிஃபிகேஷன் வேணுமே. அதனால் குரு அనే பதம் இதுக்கு மட்டும்தான் பொருத்தமாக இருக்கும். வேறு யாருன்னு சொல்லிக்கலாம், தப்புன்னு கிடையாது. என்னுடைய டான்ஸ் குரு, யோகா குரு எல்லாம் சொல்லு. Unless that guru is helping me to get out of my ignorance, நமக்கு பிரயோஜனம் இல்லை. அப்படிப்பட்ட அந்த குரு பரம்பரைக்கு அடிப்படையாக நம்ம எல்லாரும் இந்த நாட்டில் வாழ்ந்துட்டுருக்கிறோம். நமக்கு ரொம்ப அதிருஷ்டம், பாக்கியம் இந்த சங்கர பரம்பரை. அதனால் அந்த சங்கர பரம்பரை குருவினை ஒரு வாட்டி ஸ்மரணம் பண்ணுறோம். நான் சின்னதாக பாடுறதை எல்லோரும் சுலபமாக திருப்பி சொல்லலாம்.
ஆனால் நீங்கள் உற்சாகமாக சொன்னால் நான் உற்சாகமாக பாடுவேன், உற்சாகமாக சொல்லுவேன். கை தட்டணும், பாடும்போது கை தட்டணும், கொஞ்சம் தலை ஆட்டணும், ஆனந்தப்படணும், அப்படி தானே? शंकर गुरो जय शंकर गुरो, शंकर भगवत पाद शंकर गुरो, शंकर गुरो जय शंकर गुरो, शंकर गुरो शंकर भगवत पाद शंकर गुरो, शंकर गुरो जय शंकर गुरो, शंकर भगवत पाद शंकर गुरो, शंकर गुरो, शंकर गुरो, शंकर भगवत पाद शंकर गुरो, शंकर अपार महिमा गुरुनाथा, अपार महिमा गुरु, अपार महिमा गुरुनाथा, कृपा सागरा गुरुनाथा, 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 सद्गुरुनाथा, गुरुनाथा, शंकर गुरो जय शंकर गुरो, शंकर जय शंकर गुरो, शंकर भगवत पाद शंकर गुरो, शंकर भगवत शंकर गुरो, शंकर गुरो जय शंकर गुरो, शंकर गुरो जय शंकर भगवत पाद शंकर गुरो, शंकर गुरो, शंकर गुरो, शंकर भगवत पाद शंकर गुरो, शंकर भगवत पाद शंकर गुरो, शंकर गुरो, शंकर गुरो। सद्गुरुनाथ महाराज के। गुरु गुरु अन्न इन्नोरु अर्थम आत्मा, गुरु अन्न इन्नोरु अर्थम शंकर, शंकर अन्न अर्थम शं करोति इति शंकर, शं ददाति इति शंकर, शं करोति इति शिव। பொருள் நமக்கு வேணும். உருவம் கதை புராணம் அப்படி இருக்கட்டும். பட் சங்கர குருவே சங்கரா, சங்கரே குரு அப்படின்னா சார் சங்கர பரம்பரில் வரலன்னு அவங்க எல்லாரும் யாரும் குரு இல்லையா, அவங்க ஞானிகளாக இருந்தால்? அப்படி கிடையாது. அந்தந்த பரம்பரை எத்தனை பரம்பரை இருக்குது நம்ம நாட்டில் இருக்குல்ல. நமக்கு எந்த பரம்பரை கிடைக்கிறதோ எதில் இருக்கிறோமோ அதில் நம்ம வளரணும், அதில் நம்ம வளரணும். அப்போது சங்கர குரு, குரு அనే పదத்துக்கு అర్థం சொல்லிட்டேன் ನಾನು. ఆధ్యాత్మిక విద్య, லௌகிக வித்யா. உபனிஷத்து வித்யன்னு ரெண்டு விதமாக சொல்கிறது, பராவித்யா அபராவித்யா. அப்போது முதல்ல சொன்ன மாதிரி நார்மல் லோக்கல் குருஸ் எல்லாம், லோக்கல் டீச்சர்ஸ் எல்லாமே கூட நமக்கு லௌகிக வித்யை சொல்லி கொடுத்துட்டு வாழறதுக்கான இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, நம்ம அது வாழலாம். ஆனால் ஆத்தியாத்மிக வித்யா
அது வந்து ஃபார் மை இன்னர் க்ரோத். ரெண்டு இருக்குங்க, வெளியிலோனும் க்ரோத் வேணும், உள்ளேயும் க்ரோத் வேணும். உள்ள என்ன க்ரோத் சார்? இன்னர் க்ரோத். அதுக்கு பேர் ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துன்னு சொல்கிறோம். இது வந்து பொதுவாக நிறைய பேர் தெரிஞ்சுக்க மாட்டாங்க, நெக்லெக்ட் பண்ணுவாங்க. சரி, ஏதோ ஒரு வயசில் வந்து விவகாரத்தில் நிறைய இருந்துக்கோ, என்ன வாழணும் இல்லையோ, குடும்பம் இருக்குது, சம்பாதிச்சுக்கணும், அது பண்ணணும், இது பண்ணு. ஆனால் வாழ்க்கை லட்சியம் எதாவாக இருக்கணும். வாட் இஸ் த ப்ரைமரி கோல்? அந்த ப்ரைமரி கோல் தெரியலன்னா இந்த வாழ்க்கை முழுசாக நம்ம வந்து அந்த செகண்டரி கோலில் இருக்கோம். ஸோ நமக்கு ப்ரைமரி கோல் வந்து ஆத்தியாத்மிக வளர்ச்சி, பாரமார்த்திக வித்யா, அந்த பரம்பொருள்னு நமக்கு புரிய வைக்கணும், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட குரு தான் ஆத்தியாத்மிக குரு. மனுஷ ஜென்மத்தில் மனுஷ சரீரத்துக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு முயற்சி செய்கிற வாய்ப்பு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சாஸ்திரம் சொல்கிறது, லோகத்தில் 84 லட்சம் வகையான ஜீவராசிகள் இருக்கின்றன. 84 லட்சம் வகை, த வெரைட்டிஸ். அதில் மனுஷன் ஒரு வகை. ஆனால் மனுஷ ஜென்ம, மனுஷ சரீரம் இஸ் லைக் த க்ரௌன் ஆஃப் த கிரியேஷன். அதையும் சாஸ்திரம் தான் சொல்கிறது, மகுட்ட கிரீட்டம். ஏன்னா இவனுக்கு விவேகம், புத்தி అనేది எக்ஸ்ட்ரா கொடுக்கப்பட்டிருக்கு. இல்லைன்னா எல்லாத்துக்கும் கூட சமான் தெய்வங்க. ஆஹார நித்ரா பயமைதுனஞ்ச சாமான்யமேதத் பசுவிர் நராணாம். சாப்பிட்றதே, தூங்கிறதே, அனுபவிக்கிறதே, குழந்தைகளை பெற்றுக்கிறதே ஜந்துவுக்கு எல்லாருக்கும் சமம். நம்ம ஒரு குழந்தை, ஒரு வேளை ரெட்டை குழந்தை. பூனை பாருங்கோ 6-7 குழந்தைகள் பெற்று. நாய் பாருங்கோ 6-7-10 கூட வரும். என்னதான் நீங்கள் பெருசு? எதில் நீ பெருசு? ஆஹார நித்ரா பயம் மைதுனம் ச, பயப்படுறது. அது கூட ப்ரொடெக்ஷனுக்காக காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நம்ம குச்சி காட்டிட்டா மாடு அப்படி தலை திருப்பி போயிடும், நாயாவது இல்லையா? ஸோ ஆஹார நித்ரா பயம் மைதுனம் சாமான்யமேதத் பசுவிர் நராணாம். இது இஸ் காமன் பிட்வீன் த ஆனிமல்ஸ் அண்ட் த ஹியூமன் பீயிங். அப்போது எது வச்சு மனுஷனை வந்து க்ரௌன் ஆஃப் த கிரியேஷன்னு சொல்லலாம்? இல்லை, நம்மளே சொல்லிக்கிறோமே, எங்களுக்கு 6th சென்ஸ் இருக்குது, அறிவு இருக்குது, அதனால தான் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். எக்ஸ்ப்ளோர் மட்டும் இல்லை, எக்ஸ்ப்ளாய்டும் பண்ணுறோம். இந்த நேம் ஆஃப் த எக்ஸ்ப்ளோரேஷன் நிஜமாக சொல்லணும்னா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறோம். பண்ணி அதுக்கப்புறம் திரும்பி ஐயோ தப்பு பண்ணிட்டோம், அதனால் எல்லோரும் கொஞ்சம் இயற்கை பற்றி கொஞ்சம் கவலைப்படுங்கோ, அது பண்ணுங்கோ, இது பண்ணுங்கோ, மரம் நட்டுங்கோ, தண்ணி சேவிப்பு, இதெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது. யாருக்கு? படித்தவங்களுக்கு. எதுக்கு அப்படி பண்ணணும், அப்புறம் எதுக்கு அது சரி பண்ணுறதுக்கு கஷ்டப்படணும்? ஸோ இதெல்லாம் திங்கிங் ப்ராசஸில் எரர். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, ஜென்ரலில் மாடர்ன் எஜுகேட்டட் பீப்புள் வந்து, சார் த வேர்ல்ட் இஸ் கோயிங் லைக் தட், கோயிங் லைக் திஸ் லைக் தட் ஓன்லி. ஓகே, வேர்ல்டு அப்படி இருக்கட்டும், போகட்டும். இன்னும் சொல்லணும்னா கொஞ்சம் தெரிஞ்ச, சார் இதெல்லாம் கலியுகம் சார், நீ கலியுகத்தில் தர்மம் இதெல்லாம் பேசிட்டா நடக்காது. அப்படியெல்லாம் தர்மமாக அப்படியெல்லாம் இருந்து வாழ முடியாது சார், பணம் சம்பாதிக்க முடியாது. இப்படி ஒரு ராங் கான்செப்ட். யுகம் கலியுகம் ஆகட்டும், கலியன்னாவே கலகம், கலகம்னாவே சண்டை, சண்டைன்னாவே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், இருந்து போட்டோம். பட் அப்படி இருந்தால் கூட இப்படிப்பட்ட மகான்கள் வர்றாங்களா இல்லையா? எத்தனை பேர், ஒருத்தரா 2 பேரா? அதனால் யுகம் எப்படியாவது இருக்கட்டும், டைம் எப்படியாவது இருக்கட்டும், சத்தியம் மாறாது, தர்மம் மாறாது. உனக்கு சத்தியம் தர்மத்து மேலே பிடிப்பு இல்லை. அதனால அப்போது அந்த ஸ்லோகம் பாதிதான் படித்தேன். ஆஹார நித்ரா பயமைது நெஞ்ச சாமான்யமேதத் பசுவிர் நராணாம் புத்திரி
தர்மோ ஹிதேஷாம் அதிகோ விசேஷ. இந்த தர்மம் என்பது மனுஷனுக்கு மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. நாய்க்கு பூனைக்கு தர்மம் சொல்ல வேண்டாம், கிளாஸ் எடுக்க வேண்டாம். அதுக்கு சத்சங்கம் வேணுமா? இயற்கை தகுந்த போல் அது அப்படி இருக்கும். பசிச்சா சாப்பிடும் இல்லையா? எல்லா ஜந்துக்கள் வந்து இயற்கை தகுந்த போல். பறவை பாருங்கள், இருட்டாகி போயிடுச்சே போய் படுத்துக்கிச்சு. மோஸ்ட் ஆஃப் தி அனிமல்ஸ் போய் படுத்துக்கும். மனுஷன் மட்டும் ராத்திரி கிடையாது, பகல் கிடையாது, ஐடியில் ஒர்க் பண்ணுற, இங்கே ஒர்க் பண்ணுற, சரி ஓடு, என்ன பண்ணுறது, அப்படி தான் ஓடுனாதா சார் ஓடு. ஆனால் அப்பப்போ நிந்தி பார்த்துக்கோ. லுக் பேக், check it, what you are doing, where you are going, what for all this. காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. அப்படி கொஞ்சம் விஜிலண்ட்டாக இருந்தால் பரவாயில்ல. விவேக் அப்படி இருப்பான். விவேகம் இல்லாதவனு ஓடி 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 போய் அப்புறம் புத்து முட்டாய் அப்புறம் உட்காருவான். ஆகிப்போச்சு, வாழ்க்கையில் ஆயிடுச்சு, வயசு ஆகிப்போச்சு, எல்லாம் வச்சு வியாதி வந்துச்சு, அது வந்துச்சு. அப்போது ட்ரை பண்ண முடியுமா? அதனால் தர்மம் అనేది தர்மோ ஹிதேஷாம் அதிகோ விசேஷ. அந்த ஜந்துக்களை கூட கம்பேர் பண்ணும்போது மனுஷனுக்கு இந்த தர்மம் என்பது சொல்லப்பட்டிருக்கு. அந்த தர்மம் இல்லை, தர்மோ விஹீனஹா, அந்த தர்மம் இல்லாதவனோ பசுபி சமானஹா, ஜந்தோட சமானம். யூ டிசைட் நவ், யூ டிசைட், சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். சாஸ்திரம் கம்பல் பண்ணல, எந்த குருவும் நம்மளை கம்பல் பண்ணல. உனக்கு தான் அறிவு கொடுத்தாச்சுல்ல. நிஜமாக சொல்லணும்னா கடவுள் கூட நம்மளுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அது என்ன சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இஃப் யூ டோன்ட் சூஸ் வாட் காட் கேன் டூ. நான் இப்படி தான் போய் சாக்கடையில் உள்ள போகிறேன்னா என்ன பண்ணுவார் அவர்? அவர் எவ்வளோ பேசி சொல்லி வச்சிருக்கார். வேதம் பேசியாச்சு, உபனிஷத்தை பேசியாச்சு, அவர் பகவத்கீதை பேசிட்டார், உத்தவகீதை பேசிட்டார், ராமர் ராமகீதை பேசிட்டார், சிவன் எத்தனையோ விஷயங்கள்னு பேசிட்டார். சொன்னான் இப்போ அதுக்குதான் அவர் அந்த பேச்செல்லாம் கேட்க மாட்டோம். நாங்கள் சும்மா பஜனை அது இதுன்னு சொல்லுங்கோ, அதெல்லாம் பண்ணுவோம், பூஜைலாம் பண்ணுறோம். ஏன் கேட்க மாட்டேன்? பகவான் கிருஷ்ணர் வந்து கீதை அர்ஜுனனுக்காக மட்டும் சொன்னாரா? எத்தனை பேர் நம்ம வந்து பகவத்கீதை முழுசாக கேட்கணும், ஒழுங்க புரிஞ்சுக்கணும், எனக்காக தான் அதை சொல்லிக் கொடுத்தாரு. ஏன் பகவத்கீதைன்னு சொல்கிறேன்னா, உபனிஷத்துக்கள் எல்லோரும் புரிஞ்சிக்க முடியாது. ஸ்லோவாக கேட்டால் புரிஞ்சுக்கலாம். சத்சங்கத்துக்கே வாரத்துக்கு ஒரு நாள் கூட போக மாட்டோம். இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்டுக்கணும். யாருன்னு கேட்கல. என்ன விஷயம் சொல்லிட்டுருக்கேன்? கடவுள் கூட இஃப் ஐ ஆம் நாட் ரெடி டு சேஞ்ச் அண்ட் இஃப் ஐ ஆம் நாட் டெவலப்பிங் த எபிலிட்டி டு சேஞ்ச், வாட் காட் கேன் டூ? ஹி சேஸ் ததாஸ்து. ஏன் அவ்வளோ ஸ்லோகங்கள் உபதேசம் பண்ணி 700 ஸ்லோகங்கள் எங்கே கீதையில் கடைசியில் பகவான் கிருஷ்ணர் என்ன சொன்னார் தெரியுமா? எதேச்சேசி ததா குரு, வாட் எவர் யூ லைக் இட் யூ டூ இட், ஐ எம் நாட் கம்பெல்லிங். பாருங்கோ, அதை வச்சு தான் நான் இப்படி இவ்வளோ பேசிட்டேன். நம்ம எல்லாம் என்னென்னமோ பண்ணி நம்ம இஷ்டத்துக்கு பண்ணி நமக்கு எப்போ பார்த்த நிறைய டிசைர்ஸ் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் கும்பிட்டுட்டு அப்புறம் நீ இதெல்லாம் சரி பண்ண, அதெல்லாம் சரி பண்ணி, இதெல்லாம் சரி பண்ணன்னா எவ்வளோதான் நான் சரி பண்ணுவேன்? நான் கொடுத்துட்டே இருக்கேன். ஆனால் நீ வந்து லோகத்தினே பிடிச்சிக்கிற, என்ன பிடிச்சிக்க மாட்டுற. என்ன பிடிச்சிக்கிறது போல் ஆக்ட் பண்ணுறேன் நீ. அது என்ன சார் பிடிச்சிக்கிறது? என்ன அவர் அதனால இப்படி நிற்பார் எல்லா கோவிலும், எல்லா சுவாமி. என்னை கிட்டவா, நீ என்னை கிட்டவா, நான் ஒன்றும் மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹ, பகவத்கீதை வாக்கு. ஐ வில் ப்ரொடெக்ட் யூ, ஐ வில் சேவ் யூ, ஐ வில் ரிமூவ் ஆல் யுவர் சஃபரிங்ஸ் ப்ரொவைடட் நீ என்ன பிடிச்சிக்கோ. நம்ம என்ன பண்ணுறோம்? உலகத்தின்னு பிடிச்சிக்கிட்டு பகவான்கிட்ட பார்கெயின் பண்ணுறோம். நம்ம பக்தி பார்கெனிங் பக்தி பெரும்பாலும் அப்படி இருக்கும். சரி, எவ்வளோ நாளைக்கு அப்படி? கொஞ்ச நாள் அப்படி பண்ணிட்டேன். இப்போது அட்லீஸ்ட் ஆஃப்டர் சம் டைம், ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட், அன்கண்டிஷனல் லவ், ஒன்றும் கேட்காத பக்தி, ஒன்றும் கேட்கல. அப்போ எதுக்கு பக்தி? பிரேமா, பிரேமக்காக பிரேமா.
பக்திக்கு இன்னொரு அர்த்தம் பிரேமா. பாகவதம் அந்த விதமாக பேசினா பிரேமா. ஸோ குரு அనే பதத்துக்கு அர்த்தம் பேசிகிட்டு இருக்கிறோம். அங்கெங்கே பகவத்கீதா இந்த ஸ்லோகம் அந்த ஸ்லோகம் கோட் பண்ணியிருக்கேன் விஷயம் புரியறதுக்காக. சங்கர் அనే பதத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டேன். அப்புறம் இப்படிப்பட்ட குரு, அந்த குரு மேலே எப்படிப்பட்ட பக்தி இருக்கணும்? குருவுக்கு நம்ம தேவையில்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். குருவுக்கு நம்ம தேவையில்லை. அதே போல் கடவுளுக்கு நம்ம தேவையில்லை. நம்ம தேங்காய் தேவையில்லை, நம்ம பிரசாதம் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. அவருக்கு நம்மே தேவை. நீ எனக்கு வேணுமன்றார் அவர். ஆனால் நம்ம அப்படி சொல்ல முடியறத? பகவானே நீ தான் எனக்கு வேணுமான்னு எத்தனை பேர் எத்தனை வாட்டி கோயிலுக்கு போய் வேறு எதுவுமே கேட்கல. உங்களை நம்ம கேட்டுக்கிட்ட தெரியும் ஹிருதயத்தில். பகவான் என்ன சொல்கிறாரு? நீ எனக்கு வேணும். ஆனால் நான் தரமாட்டேன். என்ன நான் கொடுத்துட்டேன்? எப்படி? நான் இருக்கணும், நீ அங்கே இருக்கணும். நான் கை காட்டிகிட்டே இருப்பேன், நீ கொடுத்துட்டே இரு. நான் இங்கே இஷ்டத்துக்கு வாழுவேன். இந்த எம்ஓஇ ஒர்க் பண்ணுமா? எம்ஓயுவோ என்னது? ஒர்க் பண்ணாது. ஆனால் நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம எல்லாம் பண்ணுறோம், அவர் கேட்குறாருன்னு. அவர் கேட்கலை, காதுலையே போட்டுக்கல. உங்களுக்கு எப்படி தான் சார் தெரியுமன்னா பகவத்கீதை படித்தா தெரியும். ஓகே, அதனால பகவானுடைய சொல்லு அவராக பேசினாருன்னா அதுக்கு எவ்வளோ மதிப்பு கொடுக்கணும். அப்போ சத்சங்கத்துக்கு வரும்போது இப்படி நம்ம காதில் சில விஷயங்கள் அப்படி விழுந்து 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 நம்ம கொஞ்சம் 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 ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுவோம், மாறுவோம். மாற்றுக்கலாம், எல்லாரையும் நம்ம மாற்றுக்கலாம். எல்லாம் ஹேபிட் தானே. சரி, அப்போ அந்த குரு மேலே எப்படிப்பட்ட பக்தி இருந்தால் எனக்கு அந்த குருவுடைய உபதேசம் மகிமா எனக்கு பிரயோஜனப்படும் புரியும். அடுத்த டாபிக் மகிமான்னு சொன்னேன் இல்லையா? அதுக்காக ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தில் ஸ்வேதாஸ்வத ருஷி உபனிஷத் கடைசியில் ஒரு ஸ்லோகம் சொல்கிறாரு, ரொம்ப அற்புதமாக இருக்கும். என்னதுன்னா, யஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரோ. ஒரு மனுஷனுக்கு அந்த ஈஸ்வரன் மேலே முதல்ல ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அது என்ன பேராவது வச்சுக்கோ நீ. அது கவர்ன் பண்ணுறது, எல்லாத்தையும் நடத்துறது. அப்படி எல்லாத்தையும் நடத்துகிற அந்த பரம்பொருள் மேலே உனக்கு எப்படிப்பட்ட பக்தி இருக்கணும்? நீ எவ்வளோ ஸ்ரத்தையோடு இருக்கணும், எப்படி அடங்கி இருக்கணும், பணியோடு இருக்கணும், பிரேமையோடு இருக்கணும். யஸ்ய தேவே, யாருக்கு ஒருத்தனுக்கு அந்த தெய்வம் மேலே, பரம்பொருள் சக்தி மேலே, அது மேலே பராபக்தி. பார்த்தீங்களா? பக்தி பராபக்தி. அதனால் நம்ம பக்தி பராபக்தியை கன்வெர்ட் ஆகணும். அதுக்கு இந்த மாதிரி சத்சங்கத்தில் இந்த விஷயங்களை நமக்கு உள்ளே போக போக நம்ம பக்தி பராபக்தியை மாறணும். மாறலைன்னா we are in the lower level, that's it. பக்தியில் லெவல்ஸ் பேசுவோம். மந்த பக்தி, மத்தியம பக்தி, அதம பக்தி. அதமன்னு சொல்லக்கூடாது, மந்த பக்தின்னு சொல்லுவோம். மத்தியம பக்தி, உத்தம பக்தி. அந்த உத்தம பக்தி பேர் பராபக்தி. அப்படிப்பட்ட உத்தம பக்தி வரணும்னா அந்த பாகவத பக்தி கதைகளை கேட்கணும், நல்லா கேட்கணும். முழுசாக ஒழுங்காக ஸ்ரத்தையோடு கேட்க மாட்டோம், ஏன்னா நமக்கு டைம் இல்லைன்னு சொல்லுவோம். யாரோ எங்கோ சப்தாகம் நடத்துகிறாங்களோ, ஒரு நாள் போய் உட்காந்துட்டு புண்ணியம் வரும்னு சொன்னாங்களோ, அப்படி போயிட்டு சாஞ்சி உட்காந்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் கொடுத்தாங்க, கிளம்பி வந்துட்டேன். இப்படி வாழ்க்கையில் அப்பப்போ அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கேட்பேன். சத்சங்கம் கிடைக்கிறது மகாபாகியம். நெருங்கி ஒரு மனுஷனுக்கு சத்சங்கம் கிடைக்காது, வெரி ரேர். நீ எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருந்தால் சத்சங்கம் இருந்தால் கூட உனக்கு போகணுன்னு ஆசை வரணும், நீ உடம்பு ஒத்துழைப்பு கொடுக்கணும், நீ அங்கே போகணும். அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் உட்காந்துட்டு லோகம் பற்றி சிந்திக்காம, ஃபோன் எல்லாம் பார்க்காம 1 hour கேட்குறதுன்னா நாட் ஈஸி திங். அது மகாயக்னம். ஏன்னா இங்கே ஒருத்தரே பேசிட்டு பாரு 1 மணி நேரம், நீங்கள் எல்லோரும் சும்மா கேட்டுட்டு இருக்கணும். எவ்வளோ நேரம் கேட்குறது?
மனசு நடுவில் வீட்டுக்கு போயிட்டு வரும், அங்கே போயிட்டு வரும், இங்கே போயிட்டு வரும், வயிற்றில் பசி ஆரம்பிக்கும், என்னென்னமோ தாட்ஸ் வரும் இல்லையா? அதுக்கு ஒரு சக்தி வேணும், அதுக்கு யோக சக்தி வேணும். இதெல்லாம் வளர்த்துக்கணும், கொஞ்சம் கொஞ்சம் வளர்த்துக்கணும். பக்தி பிகினிங் நமக்கு சப்போர்ட் பண்ணும், நம்ம ஒரு சரியான மார்க்கத்தில் இருக்கிறதுக்காக பக்தி உபயோகப்படும். கர்மயோகம் அப்படி தான் உபயோகப்படும். ஆனால் அதெல்லாம் ப்ரைமரி ஸ்டெப்ஸ்ன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ முதல் வரியில் என்ன சொன்னார்? எஸ்ய தேவே பராபக்தி ததா யதா தேவே ததா குரு. அந்த அளவுக்கு தெய்வம் மேலே எவ்வளோ பக்தி இருக்கோ அவ்வளோ பக்தி குரு மேலே இருக்கணுமா? யதா தேவே ததா குரு இருந்தால் என்ன சார் ஆகும்? சொன்னால் கடவுள் மேலே நம்ம பக்தி பார்கெனிங் பக்தியாக இருக்கு. அப்புறம் அதை இங்கே அப்ளை பண்ண போகிறோமா? இங்கே கூட என்ன கேட்குறோம்? மகான் ஞானிகள் குருவுகிட்ட எனக்கு குடும்ப பிரச்சனை எல்லாம் சரி பண்ணுங்க பெரியாவே சொன்னார். நாங்கள் எல்லோரும் இங்கே பிரம்மஜானிகள் அப்படின்னு சொல்லி இங்கே இந்த ஸ்தானத்தில் உட்கார வச்சுட்டாங்க எங்களுடைய பரம்பரையில். ஆனால் ஒருத்தனு கூட ஞானம் வேணும்னு கேட்கவே மாட்டான். சொன்னார் ஒரு இடத்துல ஒருத்தர் சொன்னார், யாருக்கிட்ட பாரு, காலையிலேருந்து எத்தனோ பேர் தரிசனத்துக்கு வருவாரில் அவர் இருக்கிற சமயத்தில் சொல்லிட்டார் வாய் திறந்து, பார்த்தியா யாராவது கேட்கணும், பிள்ளைக்கு வேலை வரல, குழந்தை பிறகலை, எனக்கு வியாதி சரியாகலை, இதெல்லாம் கேட்குறது போய் அவங்க எதுக்காக இருக்காங்க? உனக்கு அத்தியந்த உன்னதமான பொக்கிஷமான ஞானம் கொடுக்கறதுக்கு அவங்க உட்கார்ந்துருந்தா நீ வாய் திறந்து கேட்க வேண்டாம்? அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு அர்ஹத்தை இருந்து தகுதி இருந்து அவன் வாயால் ஹிருதயத்தில் வரணும். அதனால் அர்ஹத்தை இல்லாதவனுக்கு கேட்காதவனுக்கு சொல்லிக் கொடுக்கறாரு. ஆனால் இப்போ இந்த காலத்தில் கொஞ்சம் என்ன பண்ணும், நான் சத்சங்கம் நடத்துகிறேம்மா அப்படின்னு அவங்கள கேட்டேன், அவங்க கொடுத்துக்கிட்டேன்னாரு. அதுக்கப்புறம் அதுக்கு நோட்டீஸ் போட்டு போர்டு வச்சு வாங்கன்னு கூப்பிட்டு தெரியல, அடுத்த வாரம் ஆரம்பிக்க போகிறேன், கொஞ்சம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். வந்தால் வரலன்னா நான் பாட்டுக்கு பேசிகிட்ருப்பேன். ஏன்னா எனக்கு குரு எனக்கு அந்த வேலை கொடுத்தாரு, கடவுள் அப்பா பண்ணு இது பண்ணுறதுக்காகது நான் இருக்கேன். இதுதான் கடமை எனக்கு கொடுத்தது. அப்போது கேட்கணும் சொல்லி 2வது வரியில் பாருங்கோ. சரி ஓகே சார், நான் அந்த தெய்வம் மேலே இருக்கிற பக்தி அந்த அளவுக்கு குரு மேலேயும் வச்சுக்கிறேன். ஈஸ்வரோ குரு இதில் இல்லை, வேறு ஸ்லோகத்துக்கு போயிட்டுருக்கேன். ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே வியோமவத் வியாப்த தேகாய தட்சிணாமூர்த்தையே நம. என்ன சொல்கிறதுன்னு அந்த ஸ்லோகத்தில் ஈஸ்வர குரு ஆத்மா அப்படின்னா ஈஸ்வரன் சமஷ்டி, வெஷ்டி ரூபத்தில் அதே ஈஸ்வரன் ஒரு குருவாக இறங்கி வரார். குரு கூட நம்மள மாதிரி பிறந்தவர் தானே, ஒரு அம்மா அப்பா வயத்தில் பிறந்தவர் தான். அவர் ஜீவனனே சொல்லணும். ஆனால் அந்த ஈஸ்வரத்துவத்தினை எடுத்துக்கிட்டு மனுஷ ரூபத்தில் இருந்து நடமாடுற கடவுள். பெரியவாக இருக்கும்போது எல்லோரும் அப்படி தான் பார்த்தாங்க அவர்னை. மக்களுக்கு அவர் ஒரு சாதாரண மனுஷனை தோணலை. த மொபைல் டெம்பிள் அண்ட் த மொபைல் காட். அது எனக்கு புரியணும்னா எனக்குள்ள அந்த கொஞ்சமாவது விவேகம் அறிவு இருக்கணும், பக்தி இருக்கணும். அப்போது இந்த மாதிரி ஈஸ்வரோ குரு ஆத்மா இத்தி అని 3 சொல்லுவாங்க. இங்கே ஆத்மா யாருன்னா இதோ இன்னும் அறக்குறையாக இருக்கிற அஜ்ஞானத்தில் இருக்கிற ஜீவன் நான். ஈஸ்வர குரு என்ன சொன்ன, இப்போ குரு கூட ஜீவாவாக தான் பிறந்தார். ஆனால் அவர் ஜீவபாவத்திலிருந்து வெளியே வந்தார், தேகாத்ம பாவத்திலிருந்து வெளியே வந்தார், பரமாத்ம பாவத்தில் லீனமாகி இருந்தார். லீனமாகிட்டார்னு போயிட்டார்னு இல்லை அர்த்தம், ஜீவன் முக்தனாயிருக்கார். உடம்புல இருந்தே நான் உடம்பு இல்லைன்னு ஞான நிஷ்டையில் இருந்து இந்த லோகத்தில் நடமாடிட்டாங்க. அவங்க புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அது புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு அர்ஹத்தை வேணும். அது வளர்த்துக்கணும். அது கொடுங்கோ, குருவே கொடுங்கோ, அது கொடுங்கோ அப்படின்னு சொல்லணும்.
கொடுங்கோன்னு அவர் என்ன பண்ணுவார்? கேளுன்னு சொல்லுவார். கேட்குறோமா? இந்த ஸ்ரவணம் అనేది இயர் வெரி பவர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட். அதனால தான் ஸ்ருதி. வேதத்துக்கு என்ன பேர்? ஸ்ருதி. யாரோ சொன்னாங்க, ருஷிகள் அப்படி கேட்டாங்க. ரிவீல்டு த மந்திர திரஷ்டாரः ऋषयः, தீர்க்கதர்ஷினः ऋषयः. புஸ்தகமாக எழுதி வச்சல வேதம். அபௌருஷேயம், அன்டோல்டு பை எனி ஹியூமன் மவுத். மனுஷ வாயால் வந்தது இல்லவே. மூச்சு காட்டுற இந்த விஸ்வம் மொத்தத்தோடைய விஸ்வரூப விஸ்வம் விஷ்ணு ஷட்காரம்னா அதோட மூச்சு காட்டுற வேதம். அப்போ அதுதான் நமக்கு ஆலம்பனம், சப்போர்ட். அப்படிப்பட்ட பரம்பரையில் வந்தவங்களது நம்ம வேத பரம்பரை, சனாதன தர்மம். சரியா? நான் நடுவில் நிறைய என்னென்னமோ பேசிகிட்ருக்கேன். பாயிண்ட் எங்கேயுமே போல, கனெக்டடாக தான் பேசிகிட்ருக்கேன். ஈஸ்வரோ குரு ஆத்மா ஐத்தேன்னு மூணாக சொல்லப்பட்டா கூட மூர்த்தி பேத விபாகினே. ஈஸ்வரன் பார்த்தா அவர் ரொம்ப பெருசு, அவர் சர்வசக்திமான், சர்வாந்தரியாமி, ஆம்னிசென்ட், ஆம்னிபொட்டன்ட், ஆம்னிப்ரெசென்ட். ஓகே. நானும் அல்பிபொட்டன்ட், அன்பிப்ரெசென்ட். ஓகே. இப்போதுக்கு அப்படி தான் இருக்கிறோம். நடுவில் ஒருத்தர் அந்த குரு ரூபத்தில் அவர் யூ ஆர் தி பிரம்மன், யூ ஆர் ஆம்னிபொட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பூமா வித்யை டீச் பண்ணுவார், சாந்தோக்கியன்ல மாதிரி. அப்போது அல்பமன் நினைக்காதே முதல்ல. இதுதான் நம்ம ருஷியோட கருத்து. ருஷிகளை நம்மளை எப்படி கூப்பிடுறாங்க? அமிர்தஸ்ய புத்திராக. அமிர்த சில்ட்ரன் ஆஃப் தி இம்மோர்டாலிட்டி கூப்பிடுறாங்க. அடுத்த மதங்கள் போல நீ பாபி உட்காரு முட்டி மேல அப்படின்னு சொல்லலை நம்மளை. யூ ஆர் அமிர்தம். உபனிஷத்து ரோரிங் லைக் எனி திங். வி ஆர் நாட் ரெடி டு அக்செப்ட். உபனிஷத் சொன்னால் சொல்லி போட்டோம், கிருஷ்ணா கீதையில் சொன்னால் சொல்லி போட்டோம். பட் நான் ஒரு ஆர்டினரி ஒரு பர்சன், ஒரு ஜீவ. ஏன் ஒத்துக்க மாட்டேன்? அகங்காரம். குரு சொன்ன சொல்லு அப்படியே ஏற்றுக்கணும், ஒத்துக்கணும். சரியா? அப்போது ஸ்லோகம் 2 ஸ்லோகத்தில் இருக்கேன் நான். இப்போது ஒரு ஸ்லோகம் பாதி சொல்லிவிட்டு நான் தட்சிணாமூர்த்தி ஸ்லோகத்துக்கு வந்தேன். ஈஸ்வர குருராத் மூர்த்தி பேதம். பார்த்த பேதம் இருக்கே. நான் தான் குரு தான், ஈஸ்வரன் தான். ஆனால் குரு திருஷ்டியில் என்ன தெரியுமா? சர்வம் பிரம்மமயம். he never treat anybody like he is அக்ஞானி, he is my disciple. குரு திருஷ்டியில் அது இல்லை. நம்ம நினச்சிக்கிறோம் சர்வம் பிரம்மமயம். அதுதான் ஞான நிஷ்டா. அப்போது சொல்லி அந்த ஸ்லோகத்தில் மூர்த்தி பேர் வியோமவத் வியாப்த தேகாய. ஆனால் நிஜமாக சொல்லணுமன்னா ஞானமூர்த்தி. தட்சிணான்னா ஞானம்னு அர்த்தம் தெரியுமா? தட்சிணா அமூர்த்தி அது சேர்ந்து படிக்கும்போது தட்சிணாமூர்த்தி ஆகிறது. அமூர்த்தி அண்ணா உருவம் இல்லாதவர். நீ உருவம் வச்சுக்கோ கோவிலோ, எங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் கிடையாது. In fact, it is formless. When it is formless, it is nameless. Form irundha name varanam. Adella konja technical. Ana nadula use panni da aganum nanu. Correct adane logic ah irukulla. Form irundha name irukanum. Form illana name illa. பட் இத்தனை பேர் கொடுத்தாங்க. உன் மனசுக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு டாய் வேணும் இல்லையா? இல்லைன்னு இந்த மனசு அலையுமே, அலைப்பாயுதே. அது எப்படி பிடிச்சிக்கிறது? இது பிடிச்சிக்கோ. குழந்தைக்கு டெட்டி பேர் கொடுத்தா நல்லா கொஞ்சம் நேரம் அப்படி இருக்கும், அது பிடிச்சிக்கிட்டே தூங்கும். ஆனால் எவ்வளோ நாள் பிடிச்சிக்கும்? ஹைஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் காலேஜுக்கு வந்ததுக்கப்புறம் பிடிச்சிக்குமா என்ன? பிடிச்சிக்காது. வியோமவத் வியாப்த தேகாய. ஆகாயம் போல் உருவம் இல்லை, ஆகாயம் போல் சரீரம் இருக்கிற ஆனால் ஞானஸ்வரூபமாக உருவமே இல்லாதவர். பாருங்க அர்த்தம் பார்த்தா எப்படி இருக்கு? நமக்கு அறிவு இருக்குல்ல, ஞானம் ஏதோ ஒன்று சம்திங்.
இன்றைக்கி இங்கே வரணும், திங்க் பண்ண தாட், அந்த தாட்டுக்கு உருவம் இருக்கா? காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எத்தனை தாட்ஸ் வருது, தாட்டுக்கு உருவம் இருக்கா? உருவம் இல்லை. என்ன உருவம் இருந்தால் மனசுக்கு உருவம் இல்லைன்னு அர்த்தம். மனசுக்கு உருவம் இருந்தால் மனசு அப்படியே சாலிடாக அப்படியே நிற்கும். ஆனால் அப்படி இல்லையே, இட்ஸ் கீப் ஆன் சேஞ்சிங் சேஞ்சிங் சேஞ்சிங். அப்போது ஆகாயம் போல் உன் சரீரமே ஆகாயம். ஆனால் ஆகாயத்துக்கு உருவம் இருக்குன்னு சொல்லுவீங்களே, இல்லைன்னு சொல்லுவீங்களே? ரொம்ப ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின். எந்த சயின்டிஸ்டும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆகாயத்துக்கு உருவம் இல்லை. ஆனால் அப்போ எதுக்கு சார் ஆகாயத்து கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னா, அப்போ ஆகாயம் அనే பதத்துக்கு அர்த்தம் கேட்டியானே? கேட்கலே சார். கேளு. அவகாசம் ததாதி ஆகாசம் which gives a இடம், எல்லாத்துக்கும் எது இடம் கொடுக்குறது அது ஆகாசம். அவகாசம் ததாதி ஆகாசம். இப்போ இங்கே ஹாலில் ஆகாசம் இருக்கனால தான் இங்கே இடம் இருக்குது, நீங்கள் உட்காருங்கோ, இங்கே இடம் இருக்குது, நீங்கள் உட்காருங்கோ. எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கறது அக்னி, வாயு, ஜலம், பிருத்திவி எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கறது. எல்லாத்துக்கும் உருவம் இருக்குது. ஆனால் ஆகாயத்துக்கு உருவம் இல்லை. உருவம் ஆகாயத்துக்கு இருந்திருந்தால் இடம் கொடுக்க முடியாது. ஓகே, போதும். இதுக்கு மேலே நம்ம ரொம்ப டீப்பாக பேசினா அப்புறம் அது உபனிஷத்தாயிடும். But it is touching your heart, it is touching your mind, you are getting question. Yes, correct. புரிஞ்சுக்கணும் என்ன அர்த்தம் இது. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்? இப்போது ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தில் அவர் சொன்ன ஸ்லோகம் சொல்லிக்கிட்டு நான் தட்சிணாமூர்த்தி கிட்ட வந்தேன். அப்போது விஷயம் கனெக்ட் ஆகிடுது. சொல்லி தெய்வம் மேலே பக்தி இருக்கணும் முதல். அந்த பக்தி அன்பார்கெனிங் பக்தியாக இருக்கணும், அன்கண்டிஷனல் பக்தியாக இருக்கணும். அதே பக்தி குரு மேலே இருக்கணும். சார் ஒன்றும் கேட்காம எதுக்கு சார் சேவை பண்ணணும்? அதுதான் அப்போ கிரேட்னஸ். கேட்காம சேவை பண்ணணும். பகவத்கீதை எவ்வளவு பகவான் எம்பசைஸ் பண்ணி கர்மண்யேவ அதிகாரஸ்தே மாஃப அப் டு எண்ட் ஆஃப் தி 18th chapter ஆல்சோ அசக்தோ பவ, அட்டாச்மெண்ட் இல்லாமல் பல ஆகாங்ஷை இல்லாமல் டியூட்டி பண்ணுன்றாரு. போங்க சார், ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் எதுக்கு சார் பண்ணுறேன்? நான் வேலைக்கு போகிறேன்னு பணம் வருது, சரி வரட்டும், பணம் வேணும், வேலைக்கு போ, அதை வச்சு சாப்பிடும். பட் ஒர்க் இஸ் வர்ஷிப்பாக பண்ணுறியா? அந்த வேலை செய்கிற முன்னாடி ஆனந்தமாக இருக்கியா? செய்யும்போது ஆனந்தமாக இருக்கியா? செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஆனந்தமாக இருக்கியா? தென் யூ ஆர் டூயிங் த கர்ம யோகா. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு. இதெல்லாம் புரியணும். இதெல்லாம் புரியணும்னு நமக்கு இது சொல்லிக் கொடுக்குற குரு வேணும். விஷயம் லாஸ்ட்டு. அப்படி இருந்தால் ஈஸ்வரன் மேலே இருக்கிற பக்தி, குரு மேலே இப்படி இருந்தால் என்ன சார் நடக்கும்? தஸ்யைதே கதிதா ஹ்யர்தாக, அந்த குரு சொல்கிற சொல்லு பேச்சு உனக்கு தெல்லம் தெளிவாக புரியும். இல்லைன்னா புரியாது. You may listen it, you cannot understand, grasp it or assimilate it. அப்போது நமக்கு அர்ஹத் అనేది குவாலிஃபிகேஷன் అనేది எவ்வளோ முக்கியமான தெரியுறதா? அப்படிப்பட்ட அவனுக்கு கதிதா அர்த்தாக, சொல்லப்பட்ட வார்த்தை விஷயங்களுடைய பொருள் என்ன சொல்கிறாரு, எதுக்கு சொல்கிறார்? இப்போ நான் என்னமோ நடுவில் அப்படி இப்படி சொன்னேன், சில ஸ்டேட்மெண்ட்ஸில் கொடுத்துட்டு மனனம் பண்ணணும், திரும்பி சிங்க் பண்ணணும், புரிஞ்சுக்கணும். அது எனக்கு கன்ஃபார்ம் ஆகணும். எஸ், திஸ் இஸ் கரெக்ட். பிளைண்ட் பிலீஃப் கிடையாது. சாஸ்திரத்தில் பிளைண்ட் பிலீஃப் கிடையாது. கன்வின்ஸ் யுவர் செல்ஃப். ஆஸ்க் யுவர் செல்ஃப், யுவர் இன்னர் கான்ஷியஸ்னஸ். அதுதான் இந்த விஷயங்கள் எல்லாமே நிதானமும் பொறுமையாக கீதையிலோ எத்தனை இடத்துல அங்கங்கே சாஸ்திரம் பேசும். ஸோ இப்படி அதனால் இந்த அட்லீஸ்ட்டில் குரு கிட்ட வந்தால் ஸ்வேதாஸ்வதர் என்ன கூப்பிட்றான்னு நம்மளை எல்லாரும் மகாத்மர்கள்னு கூப்பிடுறாரு. நம்ம எல்லோரும் மகாத்மர்கள் தான். சார் அப்படி சொல்லாதங்க சார், நான் துராத்மா தான். நீ நினச்சிக்கிட்டா நான் என்ன பண்ணுறது? சாஸ்திரம் நினச்சிக்கல, குருவை நினச்சிக்கல. எஸ், நான் மகாத்மா ஆகவே இருப்பேன். அட்லீஸ்ட் முயற்சி பண்ணலாம் இல்லையா? பிரகாசந்தே மகாத்மனஹ கதிதாக ஹி அர்த்தாக. அப்படி
ஏன் உங்கள் எல்லாரும் மகாத்மான்னு சொல்கிற? நான் சொல்லலை, ஸ்வேதாஸ்வத்தில் சொன்னார். வந்து உட்காந்துட்டிங்களே, 1 மணி நேரம் என்னை பார்த்து கேட்குறீங்களே, நினைக்கிறேன் கேட்குறீங்களே, தூரம் தூரம் எங்கே வந்தாங்க. அப்போது நான் ஜென்ரல்லி ஸ்ரோத்தை கேட்குறவங்களே ரொம்ப பாராட்டுவேன். நீங்கள் ரத்னங்கள். ஐ வில் ஜென்ரல் யூஸ் டு அட்ரஸ் மை டியர் பிளஸ்ட் சோல்னு கூப்பிடுவேன். சும்மா இல்லை, எனக்கு புரிஞ்சு நான் அந்த பாவத்தில் தான் கூப்பிடுவேன். அவங்களுக்கு என்ன புரிஞ்சதோ. மகாராஜ் எல்லா ஜென்ட்ஸு, மகாராணிகள் எல்லாரும் தாய்கள். கிடைக்காது இது. இந்த 1 மணி நேரம் யஜ்ஞம், எத்தனையோ பூஜை, எத்தனையோ விரதம், எல்லா செஞ்சோடைய பலம் இப்போது உங்களுக்கு கிடைக்கிறது. அதை ரிகக்னைஸ் பண்ணணும். ஸோ இப்படி அழகா சார் மகிமானேது நீங்கள் டச் பண்ணவே இல்லையே, இப்போதான் சொன்னானே இதுதான் மகிமா. பட் இனி ஒரு 2 வார்த்தை சொல்கிறேன். ஏன்னா சொல்லணும், மகிமா అనేది வந்து பல அர்த்தங்கள் உருவாக்கும். உங்களை கேட்டால் நான் நீங்கள் ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவீங்க. யாராவது ஏதாவது மிரக்கில் காட்டிட்டா மகிமை காட்டிட்டார், வண்டர் காட்டிட்டார். அப்படி மகிமான்னா க்ளோரியன் அர்த்தம், க்ளோரியன்னா பெருமைன்னு அர்த்தம். அப்போ குருவுடைய பெருமை என்னன்னா, அவர் ஏதோ மிரக்கில் காட்டுறது இல்லை. நமக்கு சித்தி வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம், மேஜிக் பண்ண வேண்டாம். அவர் என்னை மேலே கருணையோடு அவர் நம்மளை பார்த்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணி உபதேசம் பண்ணால் அதே மகிமா. அதனால் வேறு ஏதோ நடந்துச்சு, நிறைய பேர் ஏதுவாங்க, பேசுவாங்க, பெரியாவை பற்றி சொல்லுவாங்க. நீ கொஞ்சம் பியூராக இருந்து அந்த சந்நிதியில் இருக்கும்போது அந்த சமயத்தில் ஏதோ எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் ஏற்பட்டது, இப்படிப்பட்ட அனுபவம் ஏற்படுது. அந்த அனுபவங்கள் எல்லாம் சாஸ்வதம் கிடையாது. குரு அப்படிப்பட்ட உனக்கு ஏதோ ஒரு அனுபவத்தை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த அனுபவம் போகிற போலும் திரும்பி நீ அந்த அனுபவத்துக்கு எதிர்பார்த்துட்டே இருக்கிறதாக செய்கிறதுக்காக குரு விரும்பலை. அது நம்முடைய பாவம். சரி இருக்கட்டும், பிகினிங் ஸ்டேஜில் அப்படி இல்லை. பட் வாட் ஐ வாண்ட் டு சே இஸ் அ குரு மகிமா, குரு மகிமா, குரு மகிமா, குரு மகிமா, குரு மகிமா, அபார மகிமா, குரு மகிமா, அபார மகிமா, குரு மகிமா, சச்சிதானந்த குரு மகிமா, சச்சிதானந்த குரு மகிமா. இந்த குரு மகிமா அபாரம், எண்ட்லெஸ். அபாரம், எண்ட்லெஸ். ஏன் அது எண்ட்லெஸ்ஸாக இருக்கு? பிகாஸ் இட் இஸ் தி சச்சித் ஆனந்த ஸ்வரூபம். குரு வேறே, குரு கிருப வேறே, குரு மகிமை வேறே, எல்லாம் கிடையாது. ஏகமேவா த்விதீயம், ஒன்லி ஒன். அதனால அபார மகிமா, குரு மகிமா, அபார குரு மகிமா, சச்சிதானந்த குரு மகிமா, भावय हे मन गुरु महिमा, भावय हे मन. ఓ మనసే ఇది జ్ఞాపకించుకో, ఇది నడుచుకో హృదయத்திலோ. என்னது? சச்சிதானந்த ஸ்வரூபம் என்ன? குரு. கடவுள் அதே தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீயும் சச்சிதானந்த ஸ்வரூபந்தான். திஸ் இஸ் த அல்டிமேட். நீ எப்போ ஏற்றுக்கிறியோ, எப்போ புரிஞ்சுக்க போகிறியோ, என்னாவது பண்ணும், யாரும் மாற்ற முடியாது. திஸ் இஸ் த லா, திஸ் இஸ் த ஃபேக்ட், த ஓன்லி ஃபேக்ட். எத்தனை ஜென்மாவது எடுத்துக்கோ, கடவுள் அவசரப்படல. ஓகே, யூ டேக் யுவர் ஓன் டைம் அண்ட் கம், சாய்ஸ் இஸ் யுவர்ஸ், பட் அர்ஜென்சி இஸ் மைன். உனக்கு அர்ஜென்சி, கடவுளுக்கு அர்ஜென்சி கிடையாது, குருவுக்கு அர்ஜென்சி கிடையாது. நெருப்பு பிடிச்சிச்சு இங்கே என்னோடய துணிக்கோ தலைக்கன்னு சொன்னால் நான் நிதானமாக போய் அப்புறம் பேச்சு முடிச்சுட்டு போய் தண்ணி ஊற்றி அனுப்பு, அப்படியே பண்ணுவேன். இம்மிடியட்லி
அவள் அர்ஜுன் நான் சம்சார சாகரத்திலோ இங்கே அஜ்ஞானத்திலோ அனே இந்த நெருப்பில் இதில் உளுந்து இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எது சார் அவளை எக்ஸாசரேட் பண்ணி இப்படியெல்லாம் சொல்கிறீங்கன்னு நான் சொல்லலை. விவேக சூடாமணியிலோ சிஷ்யன் குரு கிட்ட வந்ததப்போ, சுவாமி சுவாமின் நமஸ்தே அவலோக பந்து, நீ தவிர எனக்கு பந்து யாரும் இல்லை இந்த லோகத்தில். நானும் இந்த லோகத்தில் ரோஸ்டட் பை திஸ் கர்மா திஸ் தட் அப்பப்பப்பா நான் தாங்க முடியலன்னு காலை பிடிச்சிக்கிட்டு என்னை காப்பாற்றுங்கோன்னார். குரு என்ன சொன்னார் உடனே, மா பைஷ்ட பயப்படாதே, போதும் அந்த ஒரு வார்த்தை சொன்னால் போதும், பயப்படாதே அப்படின்னா ரெமெடி இருக்குது அப்படின்னு 550 ஸ்லோகங்கள் சொல்கிறார் சங்கராச்சாரியர் விவேக சூடாமணி. தட் இஸ் டூ மச் சார், வி ஹாவ் நோ டைம். ஓகே, சின்னது சொல்லித்தரோம் கேளு. பஜகோவிந்தம் 40 ஸ்லோகம், அவ்வளோ கூட கேட்க மாட்டேன். அதில் 12 சுருக்கி சொல்லட்டுமா? நோ சார், தட் இஸ் டூ ஆப்ஸ்ட்ராக்ட். பஜகோவிந்தம் நீங்கள் ஏதாவது இப்படி பாடுங்கோ, நல்லா இருக்குது. எதுக்கு இப்படி பாட்டுட்டு இப்படி சொல்கிறதுனா, இது வந்து நாரத பத்ததி, இப்போ நான் சொல்கிறதில்ல. ஆனால் நாளை கிளாஸில் வந்து வியாச பத்தத்தில் உட்காருவேன், இதெல்லாம் பாட மாட்டேன். உங்களுக்கு எல்லாருக்கும் புரியணும் இல்லை? முதல்ல அசல் என்ன பேசுகிறாரு இவர், எதுக்கு இங்கே வர்றாரு, என்ன பண்ணுறார்? ஸோ மை மார்க்கெட்டிங் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் உங்களை அட்ராக்ட் பண்ணணுமே, வேணுமே. எல்லோரும் பண்ணும்போது நாங்கள் ஏன் பண்ணக்கூடாது? ஆனால் நான் சுவார்த்தத்துக்காக பண்ணல. தேர்ஃபோர் விஷயம் குரு மகிமா. ஸோ அதனால் அஜ்ஞானத்தினை நீக்கிறதுக்காக அவர் ரொம்ப பொறுமையாக கருணையோட தயையோட உபதேசம் பண்ணுவார், பலது பேசுவார். அது நானும் கிரகிச்சுக்கணும், எசிமுலேட் பண்ணிக்கணும். தட் இஸ் மை ஜாப். லாஸ்ட்டாக ஒன்றும் இந்த லோகத்தில் இப்போ அந்த காலத்துலாக 1-to-1 டீச்சிங் அர்ஜுனனுக்கு கிடைச்சது. கிருஷ்ணர் ஒரே ஸ்டூடெண்ட் பாப்போம், கிருஷ்ணருக்கு அர்ஜுனன் பேசிட்டாரா இல்லையா பொறுமையாக? உத்தவர் ஒரே ஸ்டூடெண்ட்டு, அப்போ 1500 ஸ்லோகங்கள் பேசிட்டார் உத்தவ கீதை. ஏன்னா ஒருத்தர் ஆனால் கூட ஃபிட் இன்ஸ்ட்ருமெண்ட், அர்ஹத்தை இருக்கு அவனுக்கு ஒருத்தனை சொல்லி கொடுத்தா கூட போதுமே, அதுதான் எங்களோட திருப்தி. ஏதோ ஒருத்தர் அர்ஹத்தை பெற்று வருவான் வர வரைக்கும் நாங்கள் சொல்லிகிட்டே இருப்போம். இது குருவுடைய பரம்பரையில் வரும். அதனால் அதுதான் மகிமா. நவ் லெட் மீ அண்டர்ஸ்டாண்ட். அதனால் காது கொடுக்கணும் சிரவணம் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாள் அண்ட் சிஸ்டமேட்டிக் ஸ்டடி. இந்த சிரவணம் பண்ணுறதுன்னா இப்போ மீடியாவில் நிறைய கடுக்கிறது. நான் அதெல்லாம் கேட்காதுங்க தப்பு நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், அது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். From one teacher, consistent, continuous, for a lengthy period of time, from a living teacher, you should listen to the scriptures. Living teacher. எல்லோருக்கும் நமஸ்காரம் பண்ணுறோம் போனவங்களுக்கு. நம்ம எல்லோரும் வீடு நம்ம கோத்திரமே ருஷி தானே. பட் ருஷி யக்னம்னு சொல்லி அதெல்லாம் சொல்லி இது கேட்குறதாப்பா. அவங்க எவ்வளோ சொல்லி வச்சுருக்காங்க, அது கேட்குறதா நீங்கள் அவங்களுக்கு பண்ணுற கிருத்தஜ்ஞத்தை காட்டுற தேங்க்ஸ். அதுக்கு பேர் ருஷி யக்னம் வந்தாங்க. வேதம் படிக்க வைக்கிறது அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கூட இட் கம்ஸ் அண்டர் தி ருஷி யக்னம் ஒன்லி. பட் அதர் ஸ்டெப் இஸ் லிசனிங். ஏன் கேட்குறதுனால டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும்னு சொன்னால் இல்லையா? ஸோ மகிமா குரு மகிமா. ஸோ வாழ்க்கையில் கண்டிப்பாக நமக்கு ஆத்தியாத்மிக வழிகாட்டி நம்மளை இந்த அஜ்ஞானத்திலிருந்து கரையேற்றத்துக்கான ஒரு பரமகுரு வேணும். பரமகுருன்னா ஏதோ திரும்பி ரொம்ப இமேஜின் பண்ணிக்க வேண்டாம். இது தவிர சத்தியம் தவிர வேறு எது பேசக்கூடாது. கதை சொல்லலாம், பாட்டை பாடலாம், பட் ஷுட் நாட் கோ அவே ஃப்ரம் தி சென்டர். அவர் பரமகுரு இல்லைன்னா எனக்கு வாழ்க்கை உபயோகப்படுற குரு, அவ்வளோதான். அவர் எந்த வேஷத்தில் இருக்காரோ, அவர் சுவாமியா சன்னியாசியா அப்படியே இப்படி உனக்கு அதெல்லாம் இதுக்கு வை யூ ஆர் ஜட்ஜிங் த அவுட் சைட் திங்ஸ். யூ வாண்ட் தி விஷயத்தினை விடுவோம். நம்ம
பாஹ்யத்தின்னு பிடிச்சிக்கிறோம். இதெல்லாம் மாறணும். அது மனசோட நேச்சர். பார்த்த உடனே மனுஷனோட எடை போடுறது, இவர் குலம் என்ன, கோத்திரம் என்ன, இவர் என்ன, க்யூரியாசிட்டி இருக்கும். அப்படியெல்லாம் இல்லாமல் ஐ வாண்ட் த ரியல் ட்ரூத் அண்ட் த சப்ஜெக்ட் மேட்டர் எனக்கு வேணும்னு வந்து உட்கார்ந்த அடுத்த வாரத்தில் ஒன்று உங்களுக்கு இங்கே நிறைய கிடைக்கும். இன்றைக்கி கொஞ்சம் கிடைச்சதில்லை, நிறைய கிடைக்கும். அகெயின் என்ன சொல்கிறேன், சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ஓகே, ஒரு சின்ன பஜன் சொல்லிட்டு சத்சங்கம் முடிவு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன். சரியா? ஹர ஹர கை தட்டணும். ஹர 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 மகாதேவா, ஹர 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 மகாதேவா, சிவ 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 சதா சிவா, மகாதேவா சதா சிவா, சதா சிவா, மகாதேவா சதா சிவா, மகாதேவா, ஹர 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 மகாதேவா, ஹர 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 மகாதேவா, சிவ 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 சதா சிவா, மகாதேவா சதா சிவா, மகாதேவா சதா சிவா, சதா சிவா, மகாதேவா சதா சிவா, மகாதேவா, ஹர 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 மகாதேவா, ஹர 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 மகா, சிவ 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 சதா சிவா, சிவ 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 சதா சிவா, மகாதேவா சதா சிவா, மகாதேவா சதா சிவா, சதா சிவா, மகாதேவா சதா மகாதேவா. ஹர ஹர நம பார்வதீபதயே. ஓம் ஸ்வஸ்தி பிரஜாभ्य परिपालयन्तां न्यायेन मार्गेण महिं महिषाः, गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं, लोकाः समस्ताः सुखिनो भवन्तु, काले वर्षतु पर्जन्यः, पृथिवी सस्यशालिनी, देशोऽयं क्षोभरहितः, ब्राह्मणाः सन्तु निर्भयाः. ॐ शान्ति शान्ति शान्तिः. ॐ पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते, पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ श्री गुरुभ्यो नमः. हरिः ॐ. हरि ओम तत्सत्.